அடடே வாமா சரோஜா வா. என்னடா இன்னும் ஆளை காணுமே நினைச்சு காலங்கத்தால உன் கையால பூ வாங்கி போட்டதே கடை வியாபாரம் நல்லா ஆகுது பாத்திக்க. வா வா. ஆமாமா காலங்கத்தால குளிச்சு முடிச்சுட்டு பயபக்தியா சாமி புட்டுக்கு பூ வாங்கி போட்டுட்டு ஊதுவத்தி ஏத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் மடிக்கிட்டே தொழில போனியே பண்ண ஆரம்பிப்போங்க பாத்துக்கியா. அப்பதானே நம்ம வியாபாரம் நல்லா போகணும் ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. ஆமா அதுல இருக்கட்டும், உனக்கு கல்யாணம் கேள்விப்பட்டே அப்படியா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உன் வீட்டுக்கு வந்து பாத்துட்டு போனாங்களாமே அப்படியம்மா? தெரிஞ்சு போச்சா? அதுக்குள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா? இந்த ஊர்ல இருக்கீங்க கண்ணுல அவங்க முகத்துல இருக்கதை விட அடுத்த வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாக்குறதே இருக்கு. இன்டர்நெட் கூட ஸ்லோவா தான் தகவல் சொல்லும். ஆனா இங்க இருக்கிறவங்க எப்படியா இந்த தகவல் எல்லாம் அதுக்குள்ள அடுத்தவங்களுக்கு பரப்பி விடுறாங்களோ தெரிய மாட்டேங்குது. கோல் முட்டி விடுறதுல நம்பர் 1 இந்த ஊர்ல இருக்கீங்க தான் போல இருக்கு. எப்பமா உனக்கு கல்யாணம்? அண்ணாச்சி அதுக்குள்ள என்ன அவசரம்? மாப்பிள்ளையார் வந்து பாத்துட்டே போயிருக்காங்க. கல்யாண பேச்சு ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க அம்படுதியா. மத்தபடி நாளைக்கு ஒண்ணு கல்யாணம் நடந்துற போறது இல்ல. நீங்க வேற அமைதி இருக்க. சரியா கல்யாணத்துக்கு எப்படி நீ சொல்லதானே போற சொல்லாமல இருக்க போற? ஏன்டா நீ கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் என் கடைக்கு யார் பூ கொண்டு வந்து கொடுப்பான்னு தெரியல. அது கொஞ்சம் மனது வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் பொண்ணா போறதுக்கு மறு வீட்டுக்கு போய்த்தானே ஆகணும். பரவாயில்ல இருக்கட்டும். உங்களுக்கு உங்க கவலையா? சரியா நான் கவலைப்படாதீங்க. நான் கடையில இல்லனாலும் எங்க அம்மா பூ கட்டி கொண்டாந்து கொடுப்பாங்க. போதுமா? அப்ப சரியா. ஆமா மல்லிப்பூ மட்டும் ஒரு படி மல்லி 30 ரூபாய். எனக்கு 30 ரூபாவா? என்ன விலை இவ்வளவு அதிகமா சொல்லுதே? ஆமா நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தில நல்ல நாள் வந்தாலே பூ விலை எல்லாமே 400 500 ஏறி போகுது. இன்னைக்கு கூட பாருங்க கிலோ 500 ரூபாய் விக்குது மல்லிப்பூவே. அதுல ஒரு படி 30 ரூபாய் போட்டு விற்க. கட்டின பூவை வித்தா யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. அதனால கட்டாத பூ ஒரு கூடையா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு படி வேணும்னா சொல்லுங்க போட்டு விடுதே. இல்லம்மா இல்ல இதுவே போதாட்டம். இவங்களுக்கெல்லாம் ஒரு கிலோ பூவே 30 ரூபாய்னு சொன்னா கூட ஒருத்தர் வாங்க மாட்டாங்க போல. அப்பயே விலை என்னமா இம்புட்டு அதிகமா சொல்லுறே அப்படின்னு தான் சொல்லுவாங்க போல இருக்கு. என்ன ஆளுகோ தெரியல. சரோஜா நீயா? எப்படி இருக்குமா சரோஜா? நல்லா இருக்கியா? நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? நீ எதுக்கு வந்து என்கிட்ட பேசுற? வழிய விடு. வழிய மறைச்சுக்கிட்டே இப்படி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காது சொல்லிவிட்டேன். வழிய விடு. நீ கோமா பேசுறது எனக்கு புரியுது. ஆனா நான் உங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடுறேன். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அது உண்மையா என்னன்னு கேட்டுட்டு போறீங்க வந்தேன். உனக்கு கல்யாணமாமே அப்படியா? ஓஹோ அதுக்குள்ள தகவல் அங்க வரைக்கும் வந்துருச்சோ? யார் தான் சொல்லி விடுறாங்களோ தெரியல. ஆமா இப்போ என்ன? இப்போ எனக்கு கல்யாணம் நீ இப்போ என்ன காலையில வந்து மொய் வைக்கணுமா இல்ல சாயங்காலம் ரிசப்ஷன்ல வந்து சாப்பிடணுமானே கேட்க போறியா? சொல்லு. டபரி அப்படி ஒரு நினைப்பு இருந்தா தயவு செஞ்சு வந்துடாது. என் கல்யாணத்துக்கு நான் உனக்கு சொல்ல கூட மாட்டேன். அப்படியே சொன்னாலும் தயவு செஞ்சு என் கல்யாணத்துக்கு வந்துடாது சரியா? உன்னையில எனக்கு பார்க்கவும் பிடிக்கல பேசவும் பிடிக்கல. வழிய விடு. நான் பாடுக்கு என் வழியில போயிட்டு கிடக்கி. என் வழியில குறுக்க வந்து நிக்காத சொல்லிவிட்டேன். சரோஜா நான் உன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக வரல. உன்னைய வாழ்த்துறதுக்காக தான் வந்தேன். எங்க என்னையே நினைச்சுக்கிட்டு நீ கடைசி வரைக்கும் வாழ வெட்டியா இப்படியே இருந்துருவியான்னு நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். நல்ல வேலை நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிருக்க பத்தியா? பரவாயில்ல சந்தோஷமான விஷயம் தியா. அதுக்காக தான் வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எனக்கு வாழ்த்தா வா வாயாலியா? அப்படியே எங்க அப்பா வாழ்த்து சொல்லவே தேவையில்லை. உன் வாயை வச்சுக்கிட்டு வழியை விட்டு நாமே போதும் பாத்துக்கியா. நல்லா பாக்குறதுக்கு அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வாழைப்பழ மாதிரி வள கொல கொலன்னு பேசி என் வாழ்க்கையை கெடுத்தவன் நீ. உன்கிட்ட நான் வாழ்த்து பெறணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. வழியை விடு. நாங்க பாட்டுக்கு போயிட்டு கிடக்க. என் வழியில குறுக்க வராது சொல்லிவிட்டேன். பரவாயில்ல சரோஜா, நீ என்னைய பார்க்காம போனாலும் பேசாம போனாலும் பரவாயில்லை. என்னால உன் வாழ்க்கை பாலா போயிடுச்சுன்னு நினைச்சு நான் பல நாள் வருத்தப்பட்டிருக்கேன். அதான் இப்போ உனக்குன்னு ஒரு வாழ்க்கை நீ நல்லபடியா தேர்ந்தெடுத்துக்கிட்டு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. கூடிய சீக்கிரம் நீ நல்லபடியா சந்தோஷமா வாழ்றதை என் கண்ணால பார்த்தா எனக்கு அதுவே போதும். நான் என்ன காடு மேடு பள்ளத்திலே ஊந்து வச்சு ஓடிட்டு இருக்கேன். உன் வீட்டுல தான் இருக்கேன். சரி அதெல்லாம் விடு. இந்த பாத்தியா என் கையில பாத்தியா நான் என்னத்தை கொண்டு வந்திருக்கேன்னு பாத்தியா? என்னது ஏதோ பேப்பர் மாதிரி கிடக்கு. ஆமாக்கா இது சாதாரண பேப்பர் இல்ல, பரிச்சு விழப்போற பேப்பர் பாத்தியா? பரிச்சு விழப்போற பேப்பரா? ஏன்டி ஏதாச்சும் லாட்டரி சீட்டு ஏதாவது வாங்கியிருக்கியாண்டா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. லாட்டரி சீட்டு அதான் எந்த காலத்துக்கு? இந்த மாதிரி நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி வருதுல்ல, அதுல குழந்தைகளுக்குலாம் கிருஷ்ண வேஷம் போட்டு ராதை வேஷம் போட்டு போட்டோ பிடிச்சி இந்த பேப்பர்ல கொடுத்துருக்க அட்ரஸுக்கு நம்ம அனுப்பிச்சு விட்டோம்னா அதுல எந்த குழந்தை முதல் பரிசு அடிக்குதோ அந்த குழந்தைக்கு 1000 ரூபாய் பரிசு தராங்களா? 1000 ரூபாவா? அப்படியே? ஆமாக்கா
மொத பரிசு 1000 ரூபாய், ரெண்டாவது பரிசு 500 ரூபாய், மூணாவது பரிசு 300 ரூபாய். சத்தே அப்ப நாளைக்கு உன் அவனுக்கு போட போறேன்னு சொல்லு. என்னது ஏன் அவனுக்கு கிருஷ்ண வேஷனமா? நீ வேறக்கா அவனுக்குலாம் மங்கி வேஷம் போடணும். கிருஷ்ண வேஷம் போட்டனா அவ்வளவுதான், கிருஷ்ணரே கோச்சு பாரு. ஏண்டி அப்படி குழந்தை அப்படி சொல்லுதுவோ? எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளைய போட்டு ஏதாவது ஒன்று சொல்லிட்டே கிடக்க. நீ பெத்த பிள்ளை தானே, இப்படிதான் சொல்லாதே பாத்துக்கியா. ஆமாக்கா, ஒரு நாள் கூட்டியாந்தே நீ வச்சுக்க, அப்பதான் தெரியும். குரங்கு சேத்தெல்லாம் பண்ணிட்டு கிடக்கு. அதை வச்சுக்கிட்டு என் குடும்பத்துல நான் பாட்ட பாடு இருக்கே. எப்பா இது லட்சத்துல அவனுக்கு கிருஷ்ண வேஷையா? நீ வேற கம்மனு இருக்கா. இந்த மாதிரி ஒரு வயசு கீழே இருக்கிற குழந்தைக்கு கிருஷ்ண வேஷமோ இல்ல ராத வேஷமோ போட்டு எடுத்து அனுப்பணும்னு இதுல கண்டிஷனா போட்டுருக்காங்க. என் பிள்ளை நல்ல பெரிய பிள்ளை வளர்ந்து போய் கிடக்கான். அவனுக்கு என்னத்தை நான் செலவு பண்ணி கிருஷ்ண வேஷம் போடுறது சொல்லு பாப்போம். அதனால இந்த பேப்பரை பார்த்த உடனே எனக்கு ஓன் ஞாபகம் தான் வந்துச்சு. அதனால உடனே ஓடி வந்துட்டு பாத்திக்க. உனக்கு இப்பதானே பிள்ளை பிறந்திருக்கு. உன் பிள்ளைக்கு கிருஷ்ண வேஷம் போட்டு அழகா போட்டோ எடுத்து இதுல போட்டிருக்க அட்ரஸ் நம்ம பிடிச்சி அனுப்புவோம். வாட்ஸ்அப்ல அனுப்புனா போதும், நேரெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த குழந்தை அழகா கிடக்கும் அந்த குழந்தைக்கு மொத பரிசு விட பாத்திக்க. வாமா அவனுக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா 1000 ரூபாய் அடிப்பாம்ல. நீ சொல்றதுல நல்லதே கிடைக்கி. ஆனா எல்லா பிள்ளைகளும் அழகு தானடி. அது என்ன அழகு இருக்கிற பிள்ளைக்குன்னு சொல்றவோ? அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. ஐயோ அக்கா, அது அப்படி இல்லக்கா. கிருஷ்ணா வேஷத்துல யார் அழகா இருக்காங்களோ அப்படி. ஓஹோ ஏக்கா, நாளைக்கு உன் பிள்ளைக்கு கிருஷ்ண வேஷம் போடுவோம்ல சொல்லு. போட்டு எடுத்து அனுப்புனாவே போதும், நாம எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லக்கா. என்ன சொல்லுதே? சரிடி, அதுக்கு என்ன போட்டுட்டா போச்சு. அவன் சும்மா தானே கிடக்கா. சரி விடு, போட்டுடுவான். ஆனா கிருஷ்ண வேஷம் போடுறதுக்கு துணி மணி எதுவுமே இல்லையாட்டி என்கிட்ட. அம்படி தானே எல்லா கடையிலும் விற்குது. மணியை கொடுத்தா துணியை கொடுக்க போறான். ஏக்கா உனக்கு என்ன, நீ வா என் கூட, நான் வாங்கி தரேன். உன் பிள்ளைக்கு ஏத்த கலர்ல சைச்சில வாங்கிட்டு வருவோம். நாளைக்கு கிருஷ்ண வேஷம் போடுவோம். 1000 ரூபாய் பரிசு அடிப்போம். எப்படி? சூப்பரு. பாப்பா ஜேம்ஸே, வந்துட்டியா? காலங்காலம் எங்க பாப்பா இருந்த? இந்த காபி குடிக்கிறியா? வேண்டாமா. சரியா, காலங்காலம் எங்க தான் போயிருந்தே தெரியல. சரி அதெல்லாம் இருக்கட்டும் விட. கரண்ட் பில் கார்டு கட்டுறதுக்கு இன்னைக்கு தான் கடைசி நாளா. உங்க அப்பா காசும் அந்த கார்டு அந்த டிவி கடையில இருக்க துணியெல்லாம் வச்சுட்டு போயிருக்காரு. கொண்டு போய் கட்டிட்டு வந்துரு. அப்புறமாட்டிக்கு நாளைக்கு போனாலும் பீஸ் கேர் வந்து புடிக்கிட்டு போயிட்டு வரான். உங்க அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு பாத்தியா. காலையிலே வெளியே போறேன்னு சொல்லியிருந்தா கையோட கொய்யா கரண்ட் பில் கார்டு கட்டிட்டு வந்துருக்கலாம்ல. இப்ப பாரு மறுபடியும் நீ வெளியே போற மாதிரி இருக்கு. சரி அதை விடு, போய் கட்டிட்டு வந்துருப்பா. அப்புறமாட்டிக்கு ஊர் பட்ட ஜனம் விற்கும்ல, லைன்ல நின்று கட்டுற மாதிரி கிடக்கும். இப்பயே போனா கொஞ்சம் காலியா கிடக்கும்ல. என்ன போய் கட்டிட்டு வந்துறியா? அம்மா எடுத்துட்டு வர கார்டு. ஏம்மா, அவரே போய் கட்ட வேண்டியதானே, என்னால முடியாதுமா. தாத்தா, நீ வீட்ல சும்மா தான கிடக்க. இந்த வேலை கூட உன்னால செய்ய முடியாது. ஆமால, நான் வீட்ல சும்மா தானே கிடக்கேன். எந்த ஒரு வேலை வெட்டிக்கு போகாம வெட்டி சோறு தின்னுக்கிட்டு தண்ட சோற வீட்ல கிடக்கேன். அப்படித்தானே? ஏப்பா ஜேம்ஸ், நான் அப்படி சொல்லலப்பா. இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீ அமைதியா உட்காரலாம்ல, அதை சொன்னேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும் விடு. நீ ஒரு மாதிரியா கிடக்குவா, என்னாச்சு? ஏம்மா, சரோஜா இருக்கான்ல? யாரு? அந்த சனியா முடிச்சவளா? அவளுக்கு என்ன? ஏம்மா, சரோஜாவுக்கு கல்யாணமாமா. ஓல எனக்கு உருப்படாதவளுக்குன்னு எல்லாருக்கும் கல்யாணம் நடக்குது. ஆனா உனக்கு ஒரு கல்யாணம் நடக்க மாட்டேடா ஜேம்ஸே. நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன்? உன்னை விட்டுட்டு போனவ அவ கூட இப்ப இன்னொருத்தையோட கல்யாணம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டா பாரு. அவளுக்குலாம் கல்யாணம் பண்றதுக்கு எப்படிதான் இழிச்ச வாய் அமையறானோ தெரிய மாட்டேங்குது. ஏம்மா, இப்ப எதுக்கு இப்படி உட்கார வைக்கிற? அமைதியா இரு. பார்த்தல உனக்கு முன்னாடி அவளுக்கு முன்னாடி உனக்கு நல்லபடியா கல்யாணம் கட்டி வச்சிரணும்னு பார்த்தோம். ஆனா கடைசில யார் கண்ணு பட்டுச்சோ அந்த கல்யாணம் அப்படியே காணாம போயிடுச்சு. இப்ப அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது. சீ, அவளை சும்மா வரக்கூடாது. அவ வீட்டு முன்னாடி போய் சண்டை போட்டு கத்தி அசிங்கப்படுத்தணும். அப்பதான் அவளை கட்டிக்கிறதுக்கு யாரும் வர மாட்டாங்க. அம்மா போத நிப்பாட்டுமா. என்ன வார்த்தை பேசுற? பார்த்து பேசு. உன் பையன மாதிரி இருக்கிற பசங்களுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. அவ என்னை வேண்டான்னு விட்டுட்டு போனதுக்கு காரணம் என்ன? நான் குடிக்கிறதுனாலயும் போய் மேல போய் சொல்றதுனால வேலை வெட்டிக்கு போகாம வெட்டி சுத்துறதுனாலதான். உண்மையை சொல்ல போனா அவ இடத்துல எந்த பொண்ணு இருந்தாலும் அதுதான் செஞ்சிருப்பாங்க. அவ்வளவு எல்லா உண்மையும் மறைச்சிட்டு எனக்கும் ஒரு பொண்ணோட கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிக்க. ஆனா அதுக்கு பதிலு அந்த பொண்ணு நல்ல பதிலுக்கு பதில் செஞ்சாலா? ஆண்டவ கரெக்டா ஆப்பு வச்சானா? கல்யாணத்தோட கடைசி மேடையில ஒரு நிமிஷம் உங்க பேச்ச கேட்டுக்கிட்டு நானும் நீங்க சொல்றதுலாம் கேட்டுக்கிட்டு சரி தெரியும் பூம்பு மாடு மாதிரி தள்ளி ஆடிக்கிட்டு கல்யாணத்துக்கு வரைக்கும் வந்தேன். கடைசியில கல்யாணம் நின்று அப்போதான் அதோட வலியை வேதனையும் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னால ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டுட்டாண்டு குற்றம் வலிச்சு கொஞ்சம் கூட இல்லாம இன்னொரு பொண்ணோட கழுத்துல தாலி கட்டி அவளோட வாயிலத்துக்கு தயாரா போயிட்டேன். ஆனா கடைசியில அந்த ஆண்டவன் எனக்கு தகுந்த தண்டனையை கொடுத்துட்டா. என்னால சரோஜா ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கா. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுதுன்னா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போட்டோம். இதுக்கு மேல அவ வாழ்க்கையில எனக்கு அவளுக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லைன்னு ஆகி போச்சுல. உங்க பேச்சு கேட்டு நானும் விவாகரத்துல பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்து எல்லாமே முடிஞ்சு போச்சு. என் வாழ்க்கையே நாசமா போச்சு. நானா சேர்ந்துகிட்ட வாழ்க்கையோ நாசமா போச்சு. நீங்க பார்த்து வச்ச வாழ்க்கையே நாசமா போச்சு. இப்போ இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நாளும் வெட்டியா தானே இருக்க வேலைக்கு போகிறது இல்ல அப்படின்னு சொல்லி என் மனசு நோக்க அடிச்சுட்டு கழிக்கீங்க.
வேலைக்கு போகாம வீட்டுல சோம்பேறியே இருந்தா சோறு போடுறவங்க கூட அதை சொல்லி தான் காட்டுவாங்க. அது இப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ மூட்டை தூக்குற வேலையா இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச வேலை செய்யணும்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க பாருமா, சரோஜா வீட்டு முன்னாடி போய் கட்டி சண்டை போடுவேன்னு சொன்னியே, அது இதோட நிறுத்திக்க. அங்க மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சுன்னு வச்சுக்க, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அவளை அது ஒரு கல்யாணம் கட்டிக்கிட்டு சந்தோஷமா புருஷன் பொண்ணு குடும்பம் பிள்ளைகள் சந்தோஷமா வாழட்டும். என்னால அவ வாழ்க்கை தான் நாசமா போயிடுச்சு. அவளுக்கு அமையிற வாழ்க்கையாச்சும் இனி மட்டும் நல்லபடியா இருக்கட்டும். இந்த பேச்சு ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்னதான் ஆம்பளையும் பொம்பளையும் சமம் இந்த உலகத்துல 1000 பேர் சொன்னாலும் பொம்பளை வேலையை அனுப்பிட்டு புருஷன் உட்காந்து சாப்பிடுறது இன்னமும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க கேவலமா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. கட்டின புருஷன் வேலைக்கு போலன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு மரியாதையா இருக்காது. அது இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்னால சரோஜா எவ்வளவோ வலியும் வேதனையும் அனுபவிச்சிருக்கா. இனிமேட்டாச்சும் அவன் வாழ்க்கை நல்லபடியா இருந்தா அதுவே போதும். பொய் சொல்லி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ண பார்த்தேன். அதுக்குதான் என் வாழ்க்கை இப்படி நாசமா போயிடுச்சு. இனிமேல் சரோஜா சந்தோஷமா இருந்தா அதுவே போதும்.